ஓகே. உங்களுக்கு இந்த உடல் பருமன்ங்கிறது உங்க வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? என் ஹஸ்பண்ட் வந்து நான் குண்டா இருக்கேன் அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் போக போக அது ஒரு மாதிரி கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. உங்க அரேஞ்ச் மேரேஜ் அது உங்களுக்கு? லவ் மேரேஜ். அப்ப என்ன வெயிட்ல இருந்திருப்பீங்க? சார் 60 அவ்வளோதான் ஓகே. இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 105 போனேன். ஸோ அப்படி இருக்க இருக்க என்னாச்சு, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகி பேச்சுவார்த்தை கம்மியாகும் போது நான் டைரெக்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் என்னாச்சு, நான் குண்டா இருக்கிறதுனால உனக்கு பிடிக்கலையா, இல்லை வேறு யாராவது ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு. இது அவர் வெளியில் சொல்கிறாங்களா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பட் இது வெளியில் தெரிய வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட விளையாடுவோம் இல்லையா, வெளியில சொல்றாரு அவங்கள பத்தி? வெளியில் சொல்லியிருக்காரு. இது வந்து வெளியில தெரிஞ்சு எனக்கு பிடிக்கல, அவளை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிக்கல, அவ கூட வாழ்றதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீரியட்ல ஹஸ்பண்ட் நம்ம கூட வந்து கம்யூனிகேட் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தப்பாக நம்ம கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. கிட்ட வந்து ஒரு மாதிரி வல்கராக பேசுகிறது, அது பேசும்போதும் அவங்க பார்வையிலுமே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இப்போ பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா அதான் கனெக்ஷனே இல்லையே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு காசு வேணுமா நான் தரேன், என் கூட கொஞ்ச நாள் இரு. அவங்க ஹஸ்பண்ட் இந்த பிரச்சனை சொல்லி டிவோர்ஸே வாங்கிட்டாராமா? எக்ஸாக்டாக சொல்லணும்னா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் சார். ஃபார்மல் டிவோர்ஸ் வாங்கலாம், பட் பிரிஞ்சிட்டோம். அவருக்கு வந்து நிறைய அஃபேர் இருக்குது. ஸோ அது எங்கள் வீட்டில் பேசி நாங்கள் கன்வின்ஸ் பண்ணோம். அப்புறமும் நான் சேர்ந்து தான் வாழ்ந்தவர் கூட. அதுக்கப்புறமா வந்து திருப்பி கொஞ்சம் வருஷம் கழித்து இன்னொரு லேடி கூட இருந்தார். அப்புறம் எங்கள் ரிலேட்டிவ் கூடவே இருந்தார். இது தெரிஞ்சோன்னா அப்புறம் நீங்கள் ஃபார்மலாக பிரிஞ்சிட்டீங்க? நான் பிரியவே இல்லை. எனக்கு அவர் வேணும்னு நான் கூடவே தான் சார் இருந்தேன். அவர் வந்து வரவே மாட்டார் சார் வீட்டுக்கு. அவர் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களோடையவே போயிடுவார். லாஸ்ட்டாக போகும்போது கூட நான் அவங்கக்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 3 months ஆஃப்டர் பார்க்கவே இல்லை. நான் அவர் பார்க்காம பேசாமல் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். 3 months கழித்து நான் ஓடி போயிட்டு எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு நான் போயிட்டு கூப்பிடுறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, பேசுகிறது ஒவ்வொன்றும் வந்து ரொம்ப வலிக்கும். என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். சூசைட் எல்லாமே நானுமே அட்டன் பண்ணியிருக்கேன் சார். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து காப்பாற்றி அப்படிலாம் நடந்துச்சு. எப்போ ஒரு மேன் வந்து ஜென்டில்மேன் ஆகும் அப்படின்னா, தான் நம்பி வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணும்போது தான் அவன் ஜென்டில்மேனாக மாறுவான். இப்போ இப்படிலாம் பார்க்கும்போது தான் ஒரு லைஃப் பார்ட்னரை வந்து எவ்வளோ க்ரூஷியலாக இருக்கும் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியுது. மேபி தப்பான ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது எல்லாம் இருக்க ஒரு ஆள் கூட டக்குன்னு ஒரே நாள் எல்லாம் நெருக்கதியாக கீழே நிற்க மாதிரி ஆகிடும். என் பையன் மெயின் என்னை பார்த்து அப்படி ஒரு லைஃப்பை சூஸே பண்ணக்கூடாது, லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டான்.